தமிழகத்தில் எத்தனை கூட்டணி அமைந்தாலும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க இயலாது என அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் கோட்டை மைதானத்தில் ஆளும் அதிமுகவின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் வளர்மதி, கோகுல இந்திரா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். அதிமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் திமுக, தேமுதிக, பாமக, மக்கள் நல கூட்டணி ஆகியவைதான் ஊழல் கரைப்படிந்த கட்சிகள் என அமைச்சர்கள் கூறினர். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி வருவதாகவும் அதிமுக அமைச்சர்கள் குற்றம் சாட்டினர். ஜாதி இல்லாத ஒரே ஒரு கட்சி, அனைத்து ஜாதியினருக்கும் அங்கமாக விளங்குகிற ஒரே கட்சி புரட்சி தலைவி அம்மா நடத்துகிற அனைத்து அதிமுக தான். காங்கிரஸோட சேர்ந்ததுக்கு பிறகு திமுக ஊழலை பத்தி பேச முடியாது, திமுகவோட சேர்ந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் ஊழலை பத்தி பேச முடியாது. மக்கள் நல கூட்டணி என்று ரெண்டு கம்யூனிஸ்டுகள் என்னென்னமோ பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன, அந்த வைகோக்கு ஒரே பிரச்சனை, இலங்கை பிரச்சனை. அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துட்டு இன்னைக்கு விடுதலை செய்திருக்கின்றார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அத்தனை கோரிக்கைகளை ஏற்று நளினி மற்றும் சிலரை விடுதலை செய்திருக்கின்றார்கள். இலங்கை தமிழர்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றார்கள். மீனவர்கள் பிடிபட்டால் உடனே ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அரசு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு. சிண்டிகேட் அமைத்து யாரும் ஏலம் கூற முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ரவுடிகளை வைத்து, குண்டர்களை வைத்து, அடியாக்களை வைத்து எவரும் அதிலே ஏலத்திலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை உருவாக்கி அவர்களாகவே அந்த ஏலத்தை எடுத்து குறைந்த விலைக்கு எடுத்து மதுக்கடையை நடத்திய காட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அப்படிப்பட்ட நிலைமை மாறுவதற்குத்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் இந்த மதுக்கடை கொண்டு வருகின்ற நிலையே கிடையாது. அம்மா ஒருபோதும் மதுக்கடை அனுமதியே வழங்க மாட்டார்.